சண்டே முடிஞ்சிட்டு மண்டே வந்தாலே மண்டே மார்னிங் வந்து ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். நமக்கு என்ன அப்படின்னா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து மறுநாள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அது நமக்கு வந்து எப்போவுமே வந்து அப்படிதான். ஆனால் வந்து சண்டே வந்து மண்டேக்குள்ளே எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் வச்சுருந்தாலுமே வந்து நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். சரி, இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பசங்களுக்கு வந்து லஞ்சு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பண்ணணும், லஞ்சு பண்ண வேண்டாம். ஏன்னா லஞ்சுக்கு வந்து ரைஸ் மட்டும் வச்சா போதும். சண்டே வந்து மீன் குழம்பு வச்சதுனால அவங்களுக்கு வந்து மண்டேக்கு வந்து நான் மீன் குழம்பே ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விட்டுருவேன். அந்த மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னா சாம்பார் வச்சுருந்தேன், இட்லியும். அதுக்கப்புறம் வந்து நான் சண்டே வந்து மாவு அரைக்கும் போது வடைக்கும் வந்து நான் வந்து மாவு அரைச்சிட்டேன். ஸோ வடைக்கு வந்து என்னென்னா உளுந்த வடை தான் இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். உளுந்த வடை வந்து ரொம்ப சிம்பிளாகவே எனக்கு அடிக்கடி வந்து பண்ணுறதுனால ரொம்பவே வந்து ஈஸியாக தான் இருக்கும் உளுந்த வடை நமக்கு பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து பசங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வடையை போட்டு வச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு மீதி இருந்துன்னா மறுநாள் காலையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு அதுவும் மண் சட்டியில் தான் வைக்கணும். மற்ற வந்து பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வராது. மண் சட்டியில் வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து நீங்கள் அந்த சுடுசோறோ இல்லைனா பழைய சாதமோ அந்த மீன் குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆம்லேட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் அன்றைக்கி என் பையனுக்கு வந்து பாயில் எக் தான் நான் கொடுத்து விட்றேன். அவனுக்கு மத்தியானத்துக்கு வந்து லஞ்சுக்கு வந்து அதை கெட்டி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து பொண்ணு வந்து கிளப்பணும். பையனை வந்து அனுப்பியாச்சு. பொண்ணுக்கு வந்து நீ வடை போட்டு அவளுக்கும் வந்து கொடுத்து அவளையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். இன்றைக்கி வந்து பொண்ணு வந்து நான் தான் கொண்டு விடுறது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவளையும் வந்து நம்ம அவளுக்கும் லஞ்சு வந்து ரெடி பண்ணணும். அவள் வந்து எனக்கு வந்து மீன் குழம்பு வேண்டாம், சாம்பாரே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து சாம்பாரில் வந்து பேக் பண்ணிட்டு வடை வந்து ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வந்து போடலாங்க. இந்த இது வடையில் வந்து நம்ம இந்த ஓட்டை போடுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக போடலாம். நம்ம வந்து நல்லா வடையை வந்து மாவை வந்து உருண்டை பிடிச்சிட்டு நம்மளுடைய பெருவிரல் வச்சு உள்ள ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வடை வந்து ரொம்பவே கடையில் இருக்கிறது மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பொண்ணுக்கு வந்து சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்காங்க, அதே போதும்னுட்டா. சைடிஷ்க்கு வந்து அவள் வடையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டா. இனி பொண்ணு வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து கொண்டு விடணும். நான் தான் கொண்டு விடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வந்து கிளம்பியாச்சு. பொண்ணும் நானும் வந்து வாக்கிங்கில் தான் எனக்கு கூட்டிகிட்டு போனது. அவளை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு ரிட்டன் வந்து நான் வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.